அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், கிறிஸ்தவ இளைஞர்கள் காதலிப்பது பாவமா, அதை பற்றி தான் பேச போகிறேன். ரைட். இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு தெளிவான பார்வை இல்லாமல் இருக்குது. நான் ஒரு இளைஞர்களுக்கான ஒரு ஊழிய நிறுவனத்தில் பணியாற்றினவன். நாங்கள் அவர்களுக்கு கேம்ப் நடத்தும்போது கடைசி நாளில் ஒரு கேள்வி பதில் நேரம் வைப்போம். அந்த கேள்வி பதில் நேரத்தில் தப்பாமல் வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கிறிஸ்தவங்க காதலிக்கலாமா, நாங்கள் காதலிக்கிறது பாவமா, தப்பா சரியா, எல்லா கேம்ப்லேயும் இருக்கும். ஸோ அது இளைஞர்களுக்குள்ளே இன்னும் அந்த ஒரு கேள்வி இருக்குது. நாம் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளேயும் அதை பற்றின ஒரு தெளிவு வரலை அப்படிங்கிறது புரியுது. ஸோ அதனால் அதை பற்றி இதில் பேச போகிறேன். இப்போது இந்த காதல் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது காதலை பற்றிய பல தவறான புரிதல்களும் என்ன செய்யுது அப்படின்னா சமுதாயத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியமாக காதல்னால் என்ன, எது காதல் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணும்போது அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் சினிமாக்கள் தான் அந்த காதலை டிஃபைன் பண்ணுது. ஸோ காதல்னால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது எப்படி காதலிக்கணும், காதல்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டிஃபைன் பண்ணுறது எதனாலன்னா சினிமாவில். ஸோ இந்த மாதிரி சினிமாத்தனமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் காதல் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நான் காதல் அப்படிங்கிற பேரில் தவறாக செய்யப்படக்கூடிய விஷயத்தை பற்றி நான் அதை சப்போர்ட் பண்ணியோ அல்லது அதை பற்றியோ நான் பேசவே இல்லை. காதல்னு சொல்லி சரியாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை பற்றி பேசுகிறேன். அப்போது நான் கொஞ்சம் இதை ரீஃப்ரைஸ் பண்ணிடுறேன். அப்படி ரீஃப்ரைஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது புரியும். கிறிஸ்தவ இளைஞர்கள் தங்களுக்கான வாழ்க்கை துணையை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்வது பாவமா? ஓகேவா? இப்போ உங்களுக்கு கரெக்டாக நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ காதல் அப்படிங்கிற பேரில் சும்மா ஒரு அழகின் அடிப்படையில், ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில் ஒரு ஆளை பார்த்துட்டு ஒரு இச்சையினுடைய அடிப்படையில் அவங்கள தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறதோ, அல்லது காதல் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக பேசுகிறது, ஃபோனில் கடலை போடுறது, அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய அந்த வாலிப வயசில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக கூட சேர்ந்து சுற்றுறது, அங்கங்கே தொட்டுக்கிறது, அல்லது ஈவன் கொஞ்சம் எல்லை மீறி கூட போகிறது, இந்த காதலை பற்றி நான் பேசலை. அது வேதாகமத்தினுடைய அடிப்படையில் பாவம். ஓகேவா? திருமணத்துக்கு முன்னால் நாம் ஒரு ஆணோ பெண்ணோ எல்லை மீறுவது அப்படிங்கிறதோ அல்லது தொட்டுக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் போகிறது தப்பு தான். அது நான் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன் முதல்ல. அதனால் அதை பற்றி பேசலாம். நான் இங்கே ஒரு உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவ இளைஞன் அல்லது ஒரு கிறிஸ்தவ இளைஞி, பக்குவப்பட்ட நபர்கள் வாழ்விலே அவங்க படிச்சுட்டாங்க, முடிச்சிட்டாங்க, ஒரு வேலையில் இருக்கிறாங்க, ஒரு திருமண வயது வந்துருச்சு. இப்படிப்பட்ட நிலையிலே அவங்க தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு வாழ்க்கை துணையை அவங்க தேர்ந்தெடுத்து கொள்வது பாவமா, பாவம் இல்லையா? இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஏன்னா அதை கூட பெரும்பாலான நாட்கள் இப்போவுமே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். ஆனால் அதை கூட புரிந்து கொள்ளாமல் அது பாவம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. அதனால் இன்றைக்கி பொதுவாக அந்த வாலிப முகாம்களில் நீங்கள் இப்படி கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் பதில், கிறிஸ்தவத்துலேருந்து கொடுக்கக்கூடிய டெம்ப்ளேட் பதில் என்ன அப்படின்னா, காதல் அப்படிங்கிறது பாவம், காதல் அப்படிங்கிறது இச்சையினுடைய வெளிப்பாடு. காதல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மாம்ச இச்சையை நீங்கள் தீர்த்துக்கிறதுக்காக தான் நீங்கள் காதல் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுடைய பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணத்தில் மட்டுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்களாக ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தெரிந்தெடுத்து திருமணம் பண்ணால் அந்த திருமணத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்காது. நீங்கள் சபிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க. உங்களோட பெற்றோர் ஆசீர்வாதம் இருக்காது, கடவுளும் உங்களை என்ன செய்ய மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இப்படி என்ன செய்வாங்க அப்படின்னா பேசுவாங்க. என்னமோ அது ஒரு அந்த 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 காதலில் இருக்கக்கூடிய அந்த கரெக்டான பெர்ஸ்பெக்டிவை கூட பார்ப்பதற்கு நம்முடைய கிறிஸ்தவ சமூகம் மறுக்கிறது. அதுக்கு வேதாகமத்திலிருந்து அவங்க அள்ளி வீசக்கூடிய எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறுகலான ஒரு மனநிலையோடு வேதாகமத்தை பார்த்து அந்த குறுகலான மனநிலையிலேருந்து அவங்க அந்த டெம்ப்ளேட் பதில் எடுத்து வீசுவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் மட்டும் இல்லை, எல்லா ரிலீஜன்லேயும் இந்த மாதிரியான சென்சிட்டிவான இஷ்யூஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் பதில் வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கே போனாலும் எக்ஸாக்டாக அந்த டெம்ப்ளேட் பதில் அப்படியே சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டெம்ப்ளேட் பதிலுக்கு தாண்டி எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கும் அந்த டெம்ப்ளேட் பதில் தான் கொடுக்கப்பட்டிருக்கும், மூளை முழுங்கி போய் அதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க.
இப்போது நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஆசீர்வாதம், அதாவது நீங்கள் காதலித்து ஒரு பெண்ணை நீங்களே தேர்ந்தெடுத்தால் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார், பெற்றோர் நடத்தி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அது எவ்வளவு தவறானது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இவங்க சொல்கிறத பார்த்தா கடவுளுடைய வேலையே வந்து யாரெல்லாம் சபிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் தேடிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் போயிடுது. வேதாகமத்தில் நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக கிறிஸ்தவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு மொத்தம் 3 பொண்டாட்டி. ஓகேவா? அதில் ஒரு பொண்டாட்டி அவர் ஒய்ஃபே பார்த்து கட்டி வச்சது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் விசுவாசிக்காமல் போகிறார். ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னா பொய் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவியும் பொய் சொல்கிறார். இப்போ ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் பல நேரங்களில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட முரண்பாடான விஷயங்களை நாம் மறந்துடுறோம். அடுத்ததாக யூதா அப்படின்னு சொல்லி ஒரு நபர். யார்? யாக்கோபுடைய மூத்த பையன் யூதா. அப்போ இந்த யூதா பார்த்தீங்க அப்படின்னா, யூதா வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. 3 பையங்க பிறக்கிறாங்க. மூத்த பையனுக்கு வந்து ஒரு பெண் ஒரு மருமகள் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாரு. யூதாவினுடைய மூத்த பையன் இறந்து போகிறான். அந்த யூதர்கள் மத்தியில், இஸ்ரேல் மக்கள் மத்தியில் கடவுள் வந்து அதாவது இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க அவங்களோட கணவன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து அவங்களுடைய அந்த பெயர் நிலைக்கணும், அந்த குடும்பம் கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது அந்த நபருடைய தம்பி தன்னுடைய அண்ணன் மனைவியோடு சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சந்ததியை என்ன செய்யணும், உருவாக்கி கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு அதில் பிறக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தை அந்த மூத்த பையனுடைய ஆண் குழந்தையாகவே கருதப்பட்டு அந்த ஃபேமிலி இது தொடரும். இது ஆண்டவர் சொல்லியிருந்தார். யூதா என்ன செய்கிறாரு, தன்னுடைய 2வது பையனே என்ன செய்கிறாரு, அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாரு. அவன் வந்து அவளுக்கு குழந்தை பிறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் செய்கிறான். அது கடவுளுடைய பார்வையில் ரொம்ப கோபத்தை வரவழைக்குது. ஏன்னா கடவுள் தான் அதை செய்ய சொல்லியிருக்கிறார். அது கடவுள் அவனை அடிச்சிடுறாரு, அவன் செத்து போயிடுறான். அப்போ 3வது பையன் கொஞ்சம் வயசு குறைஞ்ச பையனாக இருக்கிறான். அப்போ அவன் தன்னுடைய மருமகள்கிட்ட என்ன சொல்லிடுறாருன்னா, அம்மா என்னுடைய 3வது பையன் சின்ன பையனாக இருக்கிறான், அவன் கொஞ்சம் வளரட்டும், வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம், அவனுக்கு ஒரு குழந்தை கொடுக்கறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகளை அவருடைய வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. இந்த 3வது பையன் வளர்ந்து வாலிபனாகிறான். ஆனால் அந்த மருமகை பார்த்துட்டு அவன் வந்து என்ன செய்யலை, இந்த 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 முறையை வந்து அவன் அனுமதிக்காமல் இருக்கிறத பார்த்த உடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு வேசியை போல் அவன் வந்து இந்த யூதா வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு வேசியை போல் ஒரு உடை அணிந்து கொண்டு தன்னுடைய மாமனார் கூட சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். அப்போது இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு யூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நாம் நினைக்கிறோம், ஏப்பா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூத மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி யூதர்களை பெருசாக நினைக்கிறோம். அந்த குலம் இஸ்ரேல் மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த யூதர்கள் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய அந்த குழு உருவானது எப்படி? இப்போ பாருங்கள் எந்த மாதிரி இதில் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றில் இந்த பெண்ணுடைய பேரும் இடம்பெற்றிருக்குது. ஏன்னா கடவுளுடைய திட்டத்திற்கு அவள் பயப்படாமல் அதை என்ன செய்கிறா, செயல்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி. தாவீது பாருங்கள், கடவுள் எனக்கு ஏற்ற மகன் சொல்லியிருந்தார். ஆனால் தாவீது ஒரு சேட்டை பண்ணிட்டார். போருக்கு போக வேண்டிய நேரத்தில் போருக்கு போகலை. வீட்டில் சும்மா சோம்பேறியாக உட்காந்துட்ருக்கிறாரு. சும்மா உட்காந்துட்டுருக்கிற நேரத்தில் பக்கத்து வீட்டில் எட்டி பார்க்குறாரு. அங்கே ஒரு பெண் நிர்வாணமாக குளித்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். பார்த்து என்ன செஞ்சுறாரு, பத்சேபாள் அப்படிங்கிற அந்த பெண்ணை உடனடியாக ஆள் அனுப்பி என்ன செஞ்சுறாரு, அரண்மனைக்கு வள வச்சுறாரு. அவள் கூட சேர்றாரு. அந்த பெண் கர்ப்பமாகிறார். ஆனால் அவளுடைய கணவன் போர் முனையில் போரிட்டு கொண்டு இருக்கிறான். இந்த கர்ப்பமாக இருக்கிறத அப்படி கேள்விப்பட்ட உடனே அவன் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வீட்டுக்கு அனுப்பி தன்னுடைய கர்ப்பத்தை அவனுடைய கர்ப்பம் மாதிரியான ஒரு இதை உருவாக்கி அந்த பாவத்தை மறைக்க பார்க்குறார். அது நடக்கலை அப்படின்னு உடனே உரியாவை என்ன செஞ்சிடறாருன்னா கொன்னுறார். இது கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டு பண்ணுது. அப்போ அந்த பத்சேபாளுடைய வயிற்றிலே கருவாக தவறான முறையில் உருவான அந்த குழந்தை பிறக்கிறது. அது நோய்வாய்ப்பட்டு இருக்குது. கடவுள்கிட்ட இப்போ தாவீது வேண்டுறாரு. ஆனால் கடவுள் அது ஜெபத்திற்கு பதில் கொடுக்கல. அந்த குழந்தை இறந்து போகுது. இறந்து போனதுக்கப்புறமாக தன்னுடைய துக்கம் தீர்ந்ததுக்கப்புறமா மீண்டுமாக அந்த பத்சேபாளுங்கிற பெண்ணை மீண்டுமாக தன்னுடைய மனைவியாக அவர் சேர்த்துக்கொள்கிறார். இது நான் நினைக்கிறேன் பத்சேபாள் வந்து 3வது 4வது மனைவி இந்த இடத்துல. ஏன்னா 1வது சவுலுடைய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவர் அபிகாயில கல்யாணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இடையில எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பத்சேபாளை திருமணம் பண்ணுறார். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, மீண்டும் பத்சேபாள் கர்ப்பமாகறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சாலமோனை பெற்றெடுக்கிறாங்க.
இந்த பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதில் வந்து ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, அவனிடத்தில் கர்த்தர் அன்பாக இருந்தார். யார் இடத்துல? பத்சேபாள், தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்த சாலமோன். இந்த சாலமோன் தான் பாருங்கள் பின்னாடி இஸ்ரவேல் நாட்டுடைய ராஜாவாக மாறுறாரு. கடவுள் அந்த இஸ்ரவேல் நாட்டை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வாதத்தின் உச்சம், அதாவது த கோல்டன் பீரியட் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் அப்படிங்கிறது அதுதான். சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் தான் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு நாடாக அது இருந்தது. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் எப்பேற்பட்ட நபர்களை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு சொல்லி பாருங்கள். இப்போ அதான் விஷயம். அதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். நான் இதெல்லாம் வந்து இவங்க இதெல்லாம் செஞ்சனால இதெல்லாம் நம்ம செய்யலாம், தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல. இது எல்லாமே கடவுளுடைய பார்வையிலே மிக தவறான ஒரு விஷயங்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட நபர்கள் கூட வேதாகமத்திலே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாக இருந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்பேற்பட்ட இரக்கமும் கிருபையும் அன்பும் உள்ள கடவுள் ஒரு கிறிஸ்தவ வாலிபன், ஒரு இளைஞன் இளைஞி தனக்கான வாழ்க்கை துணையை அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்கள சபித்து விடுவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடவுள் என்ன, நான் யாரை சபிக்கிறது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே அலையிறாரா? நம்ம ஒரு சில நேரத்தில் அப்படி தான் நினச்சிடுறோம். ஆண்டவர் நான் எப்படி ஆசீர்வதிக்கலாம் அப்படிங்கிறது தான் வழியை தேடுறாரே தவிர அவர் சபிக்கிறதுக்கெல்லாம் அலையலை. பெரும்பாலான சூழ்நிலைகளில் இந்த சாபம் இதெல்லாமே நம்ம தலையில் நம்ம மண்ணலி போட்டுக்கிறது தான். அதனால் ஒரு 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 கிறிஸ்தவ இளைஞன், ஒரு இளைஞி வந்து ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய தவறான ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. சாபம் வராது அப்படிங்கிறதுக்காக இந்த இவ்வளோ பெரிய ஆர்கியூமெண்ட்டை நான் பேசியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக நமக்கு வந்து பிரின்சிபிள் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை கிறிஸ்தவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை ஆண்டவர் வேதாகமத்தில் கொடுத்துருக்கிறார். அது பெற்றோர் பார்த்தாலும் சரி தான், அது வந்து அவங்களே தனிப்பட்ட விதத்தில் பார்த்தாலும் சரி தான், அந்த பிரின்சிபிள் மாறாது. அப்போது அவன் என்ன செய்யணும், ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டலை ஆண்டவர் வேதாகமத்தில் கொடுத்துருக்கிறார். அதுவும் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இறையியல் பார்வையை, அதே விதமான இறையியல் பார்வையுடைய இன்னொரு பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து பெந்தேகோஸ்தையில் இருந்துக்கிட்டு அதுக்கு மாறுபட்ட ஒரு பார்வையுடைய இன்னொரு கிறிஸ்தவங்களை திருமணம் பண்ணிங்கன்னா அப்படிப்பட்ட குடும்பங்கள் நிறைய பிரச்சனை வருது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் ஒரு கண்ணோட்டமும் இல்லை. அதனால் உங்களுடைய இறையியல் பார்வை, உங்களுடைய ஐடியாலஜி எப்படி இருக்குதோ கிறிஸ்தவத்துக்குள்ளே, அந்த ஐடியாலஜியோடு வரக்கூடிய அந்த ஐடியாலஜியோடைய இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அது யாராக இருந்தாலும் அதுதான். இதில் என்ன அப்படின்னா, பல நபர்களுக்கு வந்து நம்ம காதல் அப்படிங்கிறதே ஏதோ மோசமான ஒரு கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் வந்து இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இளைஞர்கள் வந்து காதலிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர், தெரிந்த நண்பருக்கு ஒருத்தர் அவர்கிட்ட ஒருத்தர் வந்து பேசியிருக்கிறார். சார், சர்ச்சில் வந்து காதலிச்சிடறானோ சார், சர்ச்சில் இந்த பையனை லவ் பண்ணிடுறான் சார் அப்படின்னு இருக்கார். உடனே என்னுடைய நண்பர் சொல்லியிருக்காரு, யோ, ஒரு பக்தி உள்ள பிள்ளைய அவன் தேடணும் அப்படின்னா சர்ச்சில் தானே தேடுவான், தேட்டர்லேயே போய் தேடுவான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ யோசித்து பாருங்கள், பக்தி உள்ள பிள்ளைய அவன் சர்ச்சில் தானே கண்டுபிடிக்க முடியும். அவன் வந்து சர்ச்சில் வந்து அவன் காதலித்து திருமணம் பண்ண ஆசைப்படுறான்னு சொல்லி சந்தோஷப்படணும். அவன் வேற எங்கேயோ போய் தேடலை. ஒரு பக்தி உள்ள பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லி தான் அவன் சர்ச்சுக்கு வரான், வந்து அங்கே உள்ள பிள்ளைய காதலிக்க ட்ரை பண்ணுறான். என்ன தப்பு அதில்? ஒரு தவறும் இல்லை. ஓகே, காதல் பாவமா பாவம் இல்லையா? கன்க்ளூஷன், நீங்கள் இந்த காதலை சினிமாத்தனமாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வயசில், இன்னும் பக்குவம் அடையாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து இதை உங்களுடைய இயல்பான உணர்வுகள் தான், ஆனால் அந்த உடல் உணர்வுகளை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, தவறான விதத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துவீங்க அப்படின்னா அது கடவுளுடைய பார்வையிலே தவறானது. ஆனால் நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, நல்ல ஒரு வேலைக்கு வந்துட்டீங்க, அல்லது பெண்களாக இருந்தீங்க, படித்து முடிச்சிட்டீங்க, பக்குவப்பட்டுட்டீங்க, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பாளர் அவங்கள பிடிச்சிருக்குது, அவங்களும் உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற விதத்தில் அவங்க இருக்கிறாங்க, ஆண்டோடைய வார்த்தையை வழிகாட்டுற மாதிரி சரியான ஒரு விசுவாசியாகவும் உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற விதத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நபரோடு நீங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள நீங்கள் விரும்புவது எந்த விதத்திலும் தவறானதாக இருக்காது. சரியா? அவங்களும் நீங்களும் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்து நாம் திருமணம் பண்ணிக்கலாம். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்னை பிடிச்சிருந்ததுன்னா நாம் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, ஒரு குடும்பமாக நாம் ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவர் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னா அது கடவுளுடைய பார்வையிலே எந்த விதமான பாவமாகவும் இருக்காது. அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் பெற்றோர்
இது இல்லாமல் நீங்களே அதை முடிவு எடுத்து நீங்கள் அதை திருமணம் பண்ணியிருந்தாலும் கடவுள் உங்களை சபிக்கலாம் மாட்டார். ஸோ அதில் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம். ஸோ நான் இப்போ இதில் பேசின விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.